போது அவங்க எடுக்க முடியும். ஆனா அவங்க அதை எடுக்கல. எடுக்காம தான் பின்னாடி போறாங்க. ஏன் எடுக்காம பின்னாடி போறாங்கன்றது தான் 4 செக்மேட் இன் 2 மூவ்ஸ் வருதுன்றதுனால. அப்ப அந்த செக்மேட்ட நம்ம வந்து திரும்பவும் ஃபோர்ஸ் பண்றோம். அப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. விதிமுறைப்படி யோசிச்சீங்கனாலும் ஓகே. கண்டுபிடிச்சிருவீங்க. இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு எதுன்னு யோசிச்சீங்கனாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்கப்பா. Master, queen into e4. குயின் இன்டு E4 ஆடக்கூடாதுப்பா. ஏன்னு சொல்லுங்க. Pawn ஒரு h7. நிமிடம்குள்ள இந்த புதிர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இல்லைன்னா ஆசிஸ் திரையை பகிருங்க. அதுல கொஞ்சம் உங்களுதுல எளிதா இருக்கும், அது பண்ணலாம். கடைசியா அப்புறம் புல்லட் Master, ரவுண்ட் knight பண்ற மாதிரி e7, இருக்கும்போது knight e7. ஆடக்கூடாதுப்பா. ஏன்னு சொல்லுங்க. தீரன் 7 தானே சொன்னீங்க? தீரன் 7 D7 அதானே சொன்னீங்க? ஆமா. அது முதல் விதிமுறைப்படி வருதா? இல்ல. விதிமுறைப்படி யோசிங்க, அப்ப எளிதா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி மாஸ்டர். Queen to b5 இல்ல pawn h7. நான் ஃபோன் பண்ணி தனியா பேசுவோம். Queen to b5. ஆடக்கூடாதுமா, ஏன்னு சொல்லுங்க. குயின் டு தீரன் 5. துர்காதேவி D5 தானே சொல்றீங்க? b5 இல்ல b5. சரி, பாரதிதாசன். அந்த இல்ல, அதுல அது முதல் விதிமுறைப்படி வருதா? இல்ல சார்.
நான் புதிரோட தலைப்பா என்ன கொடுத்தேன்? நீங்க போட்டியில விளையாட போறீங்க, இந்த புதிர் என்ன தலைப்புல வரும்னு சொன்னேன்? checkmate in 2 moves. அப்ப அப்படி யோசிங்க. 2வது நகர்வுல 2 செக்மெண்ட் வித்தின் 2 மூவ்ஸ், 2 நகர்வுல அந்த ஆட்டம் முடியணும். இப்ப என்ன ஆடினா முடியும்? Rook to h7. விளையாடுங்க, சிறப்பு. அதான் நம்ம ரூக் டு G7 விளையாடும் போது அந்த யானையை அவங்க அரசரை வச்சு எடுத்திருந்தாலும், இப்ப நீங்க அடுத்து விளையாட போறீங்க பாத்தீங்களா, அந்த நகர்வை தான் வந்து விளையாடி இருப்பீங்க. அதுதான் அதை தவிர்க்கிறதுக்காக தான் அவங்க வந்து H8க்கு போறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம இழுத்து பிடிச்சி இல்ல அவ்வளவுதான். அப்ப ரூக் G7க்கு கிங் G7 ஆடி இருந்தாலும் நாம இதே நகர்வை தான் ஆடுவோம். இப்ப அடுத்த நகர்வை கண்டுபிடிங்க. நைட் இப்ப நைட் G6ல ஆட்டம் 2வது நகர்வுல முடியுதா? ஆமா அதுதான் புதிர். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேட்டர்ன்